வணக்கம். நான் சிவவீரபாண்டியன். சில நேரங்களில் மேலோட்டமாக பார்க்கும்போது வெவ்வேறு சொற்கள் ஒரே மாதிரியாக தோன்றும். ஆனால் அவற்றிற்கு இடையில் ஆழமான பொருள் வேறுபாடு இருக்கக்கூடும். முதுமை, முதிர்ச்சி என 2 சொற்களை எடுத்துக்கொண்டால் அவை ஒன்றென தோன்றும். ஆனால் இரண்டுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு இருக்கிறது. முதுமை என்பது உடல் சார்ந்தது. முதிர்ச்சி என்பது அறிவு, அனுபவம் ஆகியனவற்றை சார்ந்தது. முதுமை எல்லோருக்கும் வரும், தானாகவே வரும். அதற்காக நாம் எந்த ஒரு தனி முயற்சியையும் எடுக்க வேண்டியதில்லை. வயதானால் அனைவருக்கும் வருவதுதான் முதுமை. ஆனால் வயதான எல்லோருக்கும் முதிர்ச்சி வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் இளையவர்களுக்கே கூட முதிர்ச்சி வரும். சில வேளைகளில் வயதான பிறகும் சிலருக்கு முதிர்ச்சி வராது. முதிர்ச்சி என்பது அறிவை பயன்படுத்துவது, அனுபவத்தை ஒட்டி ஆராய்ந்து பார்ப்பது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, நினைப்பதையெல்லாம் செய்வது முதிர்ச்சிக்கான அடையாளம் ஆகாது. எனவே முதுமையை வேண்டாம் என்று கருதுகிற பலரும் முதிர்ச்சி வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அந்த முதிர்ச்சியை பெறுவதற்கு நிறைய படிக்க வேண்டும், அனுபவம் பெற வேண்டும், கற்றும் கேட்டும் அறிய வேண்டும். முதிர்ச்சி ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிற ஒன்று.